51 அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்துக்குமே ஒரு மர்மமான ஒரு விஷயமா தாங்க தோணும். ஏன்னா ரொம்ப நாளாவே ஒரு மர்மமா மூடி வச்ச ஒரு ரகசியமா இருக்குங்க. இப்படியா ஒரு ரகசியம் வந்து அமெரிக்கா ஏன் பாதுகாக்கிறாங்க? ஏன் மக்கள உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா என்ன சொல்றாங்க அந்த கவர்மெண்ட்டு, இங்க வந்து இந்த போர் விமானத்துக்கு உண்டான சோதனை ஓட்டத்துக்கும், இந்த தயாரிக்க உண்டான ஒரு சோதனைக்காகவும் தான் இந்த இடத்த வந்து நாங்க அக்யூமெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாரி அமெரிக்கா கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா, இருந்தாலும் அமெரிக்கா மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது ஏற்கனவே வந்து ஏலியன்ஸோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அங்க வந்து இறங்குனுச்சுங்க. அந்த இறங்குன இடத்துல வந்து இந்த ஏலியன்ஸ் அவங்க புடிச்சு வச்சுக்கிட்டு, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ட சோதனை பண்ணிட்டு வராங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு யூகமா பதிலளிக்கிறாங்க. இருந்தாலும் அமெரிக்கா கவர்மெண்ட் சொல்றது இப்படி. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2019ஆம் ஆண்டு ஒரு ஒரு சில யங்ஸ்டர்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த Facebookல நாங்க A51 ஏரியாவுக்கு நாங்க போறோம். ஏரியா 51க்கு நாங்க போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு நகைச்சுவையா ஒரு போஸ்டர் போட்டுருக்காங்க. ஆனா, அதுல ஒரு சிலர் நம்பி என்ன பண்ணிட்டாங்க, நாங்களும் வரோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிருக்கிறாங்க. ஆனா, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிறாங்க, யாராவது அத்துமீறி உள்ள வந்தீங்கன்னா சுட்டுக் கொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான ஒரு அறிக்கையும் அங்க விட்டுருக்காங்க அமெரிக்க அரசாங்கம். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போக போக தான் உண்மை வரும். ஆனா, என்னைக்காவது ஒரு நாள் வந்து உண்மை வெளிவந்து தானே ஆகணும்.